நம்ம எல்லாருக்குமே மனித இனம் எப்படி உருவாச்சுன்னு ஒரு கதை தெரியும் இல்லையா? ஆப்பிரிக்காவுல தோன்றி அப்புறம் உலகம் முழுக்க பரவணும்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த கதையில ஒரு முக்கியமான ஒரு பெரிய அத்தியாயமே விடுபட்டிருக்கு. அதுவும் எங்க தெரியுமா? நம்ம தெற்காசியாவுல நடந்த ஒரு ஆச்சரியமான, இதுவரைக்கும் சரியா சொல்லப்படாத ஒரு கதை. வாங்க அந்த கதைய இப்போ நம்ம தோண்டி எடுக்கலாம். ஆமா, இந்த கேள்விதான் நம்ம தேடலோட ஆரம்பம். மனித பரிணாம வளர்ச்சியோட சில முக்கியமான திருப்புமுனைகள் ஆப்பிரிக்காவுக்கு வெளியில இங்க நடந்திருக்கலான்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? யோசிக்கவே ஆச்சரியமா இருக்குல்ல. ஆனா இந்த நம்ப முடியாத சாத்தியத்தை தான் நாம இன்னைக்கு ஆராயப் போறோம். இந்த நம்பரை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கிட்டத்தட்ட 3,85,000 வருஷத்துக்கு முன்னாடி தெற்காசியாவுல ஒரு மிகப்பெரிய வரலாற்று திருப்புமுனை நடந்திருக்கு. அது என்னவா இருக்கும்? ஆமாங்க, வேற எங்கேயும் இல்ல, நம்ம தமிழ்நாட்டுல இருக்கிற அத்திரம்பாக்கம்ங்கிற இடத்துல தான். அங்க கிடைச்ச கற்கருவிகள் அந்த காலத்தைய அறிவுக்கு ரொம்பவே மேம்பட்டதா இருந்திருக்கு. நினைச்சு பாருங்க, இந்த ஒரு கண்டுபிடிப்பு தான் நாம இன்னைக்கு பார்க்க போற இந்த பெரிய வரலாற்று புதிருக்கு ஒரு சாவி மாதிரி. சரி, அந்த 3,85,000 வருஷம் பழமையான கருவிகளோட முக்கியத்துவத்தை நாம புரிஞ்சுக்கணும்னா நாம கொஞ்சம் டைம் டிராவல் பண்ணி இன்னும் ரொம்ப பின்னாடி போகணும். தெற்காசியாவுல நம்ம மூதாதையர்களோட முதல் கால் தடங்களை நம்ம தேடி போகணும். நாம இப்ப பேச போற காலகட்டத்தோட பேரு கீழ்ப்பழங்கற்காலம். இது எப்ப ஆரம்பிச்சதுன்னா சுமார் 26 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சு 3 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் நீடிச்சிருக்கு. அட்டேங்கப்பா, 20 லட்சம் வருஷத்துக்கும் மேல! எவ்வளவு பெரிய காலகட்டம் பாருங்க. மொசோல்ங்கிற இடத்துல கிடைச்ச இந்த ஆதாரம் தான் நம்மள ஆச்சரியப்படுத்துது. இதெல்லாம் சும்மா கீறல்கள் கிடையாதுங்க, ஹோமினின்கள். அதாவது நம்ம மூதாதையர்கள் கற்கருவிகளை வச்சு விலங்குகளை வெட்டினதுக்கான தெளிவான அடையாளம். இதுதான் தெற்காசியாவுல அவங்க இருந்தாங்கங்கிறதுக்கான முதல் துப்பு. இந்த டைம்லைனை கொஞ்சம் பாருங்க. 26 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி வெறும் விலங்குகளை வெட்டினதுல இருந்து 25 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி ரிவாத் பகுதியில முதல் முறையா கற்கருவிகளை உருவாக்குனது வரைக்கும், அப்புறம் 15 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி அத்திரம்பாக்கத்துல ரொம்பவே மேம்பட்ட கைக்கோடாரிகளை உருவாக்குனது வரைக்கும் ஒரு மிகப்பெரிய பரிணாம வளர்ச்சியை இங்க நம்மளால பார்க்க முடியுது. இந்த காலகட்டத்துல தான் அக்யூலியன்னு சொல்ற ரொம்பவே நுட்பமான ஒரு கற்கருவி தொழில்நுட்பம் பரவுது. தெற்காசியா முழுக்க இந்த மாதிரி கருவிகள் கிடைச்சிருக்கு. இது எதை காட்டுதுன்னா, ஹோமோ எரெக்டஸ் மாதிரி இருந்த நம்ம மூதாதையர்கள் இந்த பகுதியில ரொம்ப வெற்றிகரமா வாழ்ந்திருக்காங்கன்னு அர்த்தம். சரி, இப்ப கதையோட அடுத்த கட்டத்துக்கு வருவோம். மத்திய பழங்கற்காலம். இது வெறும் டெக்னாலஜி மாற்றம் மட்டும் இல்ல, நம்ம மூதாதையர்களோட சிந்தனை திறனில ஏற்பட்ட ஒரு பெரிய பாய்ச்சல், ஒரு புரட்சினே சொல்லலாம். நாம் ஆரம்பத்துல பார்த்தோமே அந்த அத்திரம்பாக்கம் புதிர், அதுக்கு விட இப்பதான் கிடைக்க போகுது. அங்க கிடைச்ச கருவிகள் ரொம்ப பழமையானது மட்டும் இல்ல, அதுவும் லெவலாய்ஸ்னு சொல்ற ரொம்பவே மேம்பட்ட ஒரு டெக்னிக்கை வச்சு செஞ்சிருக்காங்க. இதுதான் அந்த கண்டுபிடிப்போட உண்மையான மகத்துவமே. இந்த லெவலாய்ஸ் டெக்னிக் எப்படி வேலை செய்யுதுன்னு பாருங்களேன். ஒரு கல்லை எடுத்து சும்மா அடிச்சு ஒரு கருவியை செய்யறதில்ல. அதுக்கு பதிலா அந்த கருவி எப்படி இருக்கணும்னு மனசுல முதலே பிளான் பண்ணி அதுக்கேத்த மாதிரி கல்லை தயார் செஞ்சு அப்புறம் ஒரே ஒரு துல்லியமான அடியில அந்த கருவியை வெளியில எடுக்கிறது. இதுக்கு எவ்வளவு தூரம் நோக்கு சிந்தனையும் திட்டமிடலும் தேவைப்பட்டிருக்கும்னு யோசிச்சு பாருங்க. இந்த ஒப்பீடு தான் முழு விவாதத்தோட மையப்புள்ளி. பொதுவா என்ன சொல்லுவாங்க, நவீன மனிதர்கள் தான் இந்த டெக்னாலஜியை ஆப்பிரிக்காவில இருந்து வெளியே கொண்டு வந்தாங்கன்னு ஒரு தியரி இருந்துச்சு. ஆனா அத்திரம்பாக்கம் கண்டுபிடிப்பு அந்த தியரிய அப்படியே தலைக்கீழா புரட்டி போடுது. ஏன்னா இங்க கிடைச்ச கருவிகளும் ஆப்பிரிக்காவுல கிடைச்ச ஆரம்பகால கருவிகளும் கிட்டத்தட்ட ஒரே வயசு. இது எவ்வளவு பெரிய விஷயம் பாத்தீங்களா? தொல்மாயிடவியல் அறிஞர் மைக்கேல் பெட்ராக்லியா இதை எப்படி சொல்றாருன்னா, இது ஒருவேளை பெரிய மூளையுடைய ஆரம்பகால மனிதர்களின் சுதந்திரமான கண்டுபிடிப்பாக இருக்கலாம்னு சொல்றாரு. இதோட அர்த்தம் என்னன்னா, இந்த டெக்னாலஜி ஆப்பிரிக்காவில இருந்து காப்பி அடிக்கப்படல, அது தெற்காசியாவிலேயே சுயமாக உருவாக்கப்பட்டிருக்கலாம். இப்ப கதையில ஒரு டிராமா வருது பாருங்க. சுமார் 74,000 வருஷத்துக்கு முன்னாடி இந்தோனேஷியாவுல டோபாங்கிற ஒரு சூப்பர் எரிமலை வெடிக்குது. அது ஒரு எரிமலை குளிர்காலத்தை உருவாக்கி நம்ம மனித இனத்துக்கே ஒரு பெரிய அச்சுறுத்தலா மாறுது. ஆனா இங்கதான் ஒரு ட்விஸ்ட். ஜுவாலபுரம் மாதிரி இடங்கள்ல அந்த எரிமலை சாம்பலுக்கு அடியிலையும் கற்கருவிகள் கிடைக்குது, அதுக்கு மேலேயும் கிடைக்குது. இது என்ன காட்டுதுன்னா, அந்த மாபெரும் பேரழிவையும் தாண்டி தெற்காசிய மக்கள் தப்பிச்சு தங்களோட கலாச்சாரத்தை தொடர்ந்துருக்கிறாங்க. அவங்களோட மன உறுதிக்கு இது ஒரு மிகப்பெரிய சாட்சி. வாங்க கதையோட அடுத்த முக்கியமான அத்தியாயத்துக்குள்ள போவோம். நம்மள மாதிரியே இருக்கிற நவீன மனிதர்களான ஹோமோ சேப்பியன்ஸரோட வருகை. அவங்க வர்றப்போ புது கலாச்சாரத்தையும் கலையையும் கூடவே கொண்டு வந்தாங்க. சரி, நவீன மனிதர்கள் இங்க வந்ததுக்கு என்ன ஆதாரம்? அது ஒரு பெரிய பசில் மாதிரி. நம்ம மரபணுக்கள்ல இருக்கிற தடயங்கள், இலங்கையில கிடைச்ச எலும்புக்கூடுகள், அப்புறம் ரொம்ப முக்கியமா அவங்களோட கலை, பிம்பேட்கா குகை ஓவியங்கள் மூலமா அவங்க எப்படி சிந்திச்சாங்கன்னு நம்மால ஓரளவு புரிஞ்சுக்க முடியுது.
இந்த குகை ஓவியங்கள் சும்மா பொழுதுபோக்குக்காக வரையப்பட்டதில்ல. இது உயிர் வாழ்றதுக்கு கருவி செய்யறதிலிருந்து அர்த்தமுள்ள குறியீடுகளை உருவாக்குற அளவுக்கு ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய அறிவாற்றல் மாற்றத்தை காட்டுது. அவங்களோட உலகத்தை எப்படி பார்த்தாங்க நமக்கு காட்டுற ஒரு ஜன்னல் மாதிரி இது. இப்ப நாம கற்காலத்தோட கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம். இதுதான் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்த கட்டம். நாடோடியா வேட்டையாடி வாழ்ந்த வாழ்க்கை முறையை விட்டுட்டு ஒரே இடத்துல தங்கி விவசாயம் செய்ய ஆரம்பிச்ச புதிய கற்கால புரட்சி. இந்த தேதி ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னைக்கு பாகிஸ்தான்ல இருக்கிற மெஹர்கர் உலகத்தோடையே மிக பழமையான விவசாய கிராமங்கள்ல ஒண்ணு. இதுதான் தெற்காசியாவுல நாகரிகம் பிறக்கிறதுக்கான முதல் புள்ளி. மெஹர்கர்ல வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும்னு கற்பனை செஞ்சு பாருங்களேன். மக்கள் கோதுமை பார்லிய பயிரிடுறாங்க, ஆடு மாடுகளை மேய்க்கிறாங்க. இனிமே நாடோடியா தெரியாம நிரந்தரமா செங்கல் வீடுகள் கட்டி வாழ்றாங்க. நாகரிகத்தோட அஸ்திவாரம் இங்க தான் போடப்பட்டிருக்கு. இந்த ஒப்பீடு அந்த மாற்றத்தோட அளவை ரொம்ப தெளிவா காட்டுது. சாப்பாடு, தங்குற இடம், கருவிகள்னு வாழ்க்கையோட எல்லா அம்சத்திலையுமே ஒரு முழுமையான புரட்சி நடந்திருக்கு. இதுதான் விவசாயம் கொண்டு வந்த மிகப்பெரிய மாற்றம். ஆக இந்த முழு கதையிலிருந்தோ நாம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் இதுதான். தெற்காசியா மனித பரிணாம வளர்ச்சியில சும்மா ஒரு பார்வையாளரா மட்டும் இல்ல, அது ஒரு முக்கியமான கண்டுபிடிப்பு மையம். இங்க சுயமாக தொழில்நுட்பங்கள் வளர்ந்திருக்கு, மக்கள் மிகப்பெரிய பேரழிவுகளை தாங்கி நின்றுருக்காங்க. தெற்காசியாவோட இந்த ஆழமான பழமையான கதை இன்னும் முழுசா முடியல. கிடைக்கிற ஒவ்வொரு புது கண்டுபிடிப்பும் நம்ம புரிதலையே மாத்தி எழுதுது. இந்த ஒரு கேள்வியோட இந்த பகுதியை முடிச்சுக்கலாம். இந்த மண்ணுக்குள்ள இன்னும் என்னென்ன ரகசியங்கள் புதைஞ்சு கிடக்குதோ, அடுத்து நாம என்ன ஆச்சரியங்களை கண்டுபிடிக்க போறோம்?